வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? தென்காசியில் திமுக பிரச்சார வாகனத்தில் சென்ற நபர் தான் ஒரு அரசு ஊழியர் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தேர்தல் நடத்தைக்கு எதிரானது என்பதால் சம்பவம் தொடர்பாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம். தென்காசியில் கடந்த 6ஆம் தேதி 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வாக்காளர்களுக்கான பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி உலக சாதனை நிகழ்வாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள், 7000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது முக்கிய வீதிகள் வழியே 2 கிலோமீட்டர் சென்ற பின் குத்துக்கள் வலசையில் நிறைவடைந்தது. இந்த பேரணி நடைபெறுவதன் காரணமாக வாகனங்கள் செல்வதற்காக மாற்று பாதையையும் போலீசார் ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீ குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் வாகனம் ஒன்று பேரணியின் குறுக்கே அத்துமீறி நுழைந்து நேர்மையான முறையில் வாக்கு செலுத்த வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திய பெண்களிடம் திமுக பிரச்சார வாகனத்தில் இருந்த நபர் நானும் அரசு ஊழியர்தான் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். என்ன வேணும்? கவர்மெண்ட் ஸ்டாப், நானும் கவர்மெண்ட் ஸ்டாப் தாமா. அரசாங்க ஊழியருக்கு எல்லாம் கொடுத்துட்டே தானே இருக்கும். இது மக்களுக்கான ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, கவலைப்படாதீங்க. இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அலுவலர் தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியது உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.